காலையிலே போவோம். நாமளே ஏற்கனவே சொல்லாம தான் போறோம். அவங்க கூப்பிட்டுட்டு போகலான்னு பார்த்தோம். அவங்க கூப்பிட்டு விட மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம பிள்ளை எப்படி வச்சிட முடியுமா? கேப்போம், என்ன நிலவரத்துல வருதுன்னே பார்க்கலாம். சரிதான் நம்ம கூட்டிடுவாங்கன்னு பார்த்தோம், கூட்டி விடல. போறதான் நல்லதே. பாவம், அந்த விக்கியும் ஆளு மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி ஆயிட்டான். ஆமாத்தே. அத்தை காலமுறை கிளம்புங்க அத்தை. அவன் மீனா எங்கம்மா? நான் அவனுக்கு தான் போன் அடிச்சிட்டு இருந்தேன். அவனும் அந்த பாதையா வந்துறானா? சரி, அவளை சீக்கிரம் வர சொல்லு. அங்க யாரெல்லாம் வரா? அங்க தருணி, பொண்ணு தர, அப்புறம் விக்கி 3 பேர் வருவான்னு நினைக்கிறேன். பொண்ணு தெரியும் வரானா? ஆமா அத்தை, ஏதாவது பிரச்சனைனா நான் பேசுறேன், நான் வாரேன்னு சொல்றான். சரி, அப்போ செம்பகலி நீ வீட்டுல இருந்துக்க. சரிங்க அத்தை. பொண்ணு தர சொல்றதும் சரிதான். அவன் சைடு யாராவது இருந்தா தானே அவங்களுக்கும் நம்பிக்கை வரும். அவன் பேசட்டும். ஆமா அத்தை, அவன் நல்ல பக்குவமா பேசுவான். சரிதான். ஆனா தருண் இதுக்கு வரான். பொண்ணு துறைக்கு தான் தருண் இல்லாம முடியாத. பொண்ணு தரைக்கு எல்லாமே தருணு தான். வலது கண் இடது கை எல்லாமே அவன் தான். அவ்வளவு அனுநியமா இருக்கானே. அதிக பாசம் அத்தை. நீங்க வரீல? இல்ல நகலி, நீங்களா போய் பேசுங்க, பக்குவமா எடுத்து பேசுங்க. அப்புறம் முடிவாயிட்டுனா பாத்துக்கிறது. வாக்கு கொடுங்க, உள்ளே நல்லபடியா பாத்துக்கிடுவோம். எங்க கூட தான் இருப்பான்னு வாக்கு கொடுங்க. ஆமாங்க, எப்படினாலும் அங்கதான் இருக்க போறா. அதுக்கு தானப்பா இவ்வளவு பிரயாசப்பட்டுட்டு நடக்கும். என் தங்கச்சி பிள்ளைல இருந்து இருக்கணுங்கிற ஆசையில தானே. கவலைப்படாதம்மா, உன் தங்கச்சி பிள்ளைல நீ நல்லபடியா பாத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்காது மாமா. உண்மைதாமா, அது ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அனுநியமா இருப்பா. உண்மைதான் தே. சரி, காலமுறை போயிட்டு வாங்க. ஏதாவது பிரச்சனைனா போன் பண்ணு. சரிங்க. அப்புறம் இப்போ ஒரு புக்கு நீ எழுதுனிய, ஆமா, அது அப்லோட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரேன். என்ன சொல்றீங்க? ஆமா நகலி, இந்த ஆண்டுக்கான சிறந்த கதைன்னு உன் கதை தான் வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அது என்ன யாருன்னு நான் விசாரிச்சுட்டு வரேன். சரிங்க. அத்தை, அப்படி என்னத்த கதை எழுதுனீங்க? பெண்களை பத்தின கதை தான். அப்படின்னா நிறைவேறாத ஆசை, 1000 கனவு. தூங்கும் போது கூட கனவு கண்டுகிட்டே தூங்குற எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அவங்கள பத்தின கதைமா. அப்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்குதோ இல்லையோ, யதார்த்தமா இருக்கும். மனசுல ஏற்பட்ட காயத்துக்கு நல்ல மருந்தா இருக்கும். சூப்பர் அத்தை. டேய், அந்த பதே சீக்கிரம் வாங்கடா. நாங்க கிளம்பிட்டோம். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்போம்டா. ஆமாமா, சீக்கிரம் கிளம்புங்கம்மா. சரிடா. இந்த மம்மிரே கிளம்புவோமா என்ன? நம்ம வீட்ல இப்ப நம்ம 3 பேர் தான் போறோம். செம்பகலி வரலையா? இல்லம்மா, அவன 2 பேர் வரானுவல்ல. ஆமா, பொண்ணு தரையும் வாரேன்னு சொல்லிருக்கான். சரி, அப்ப நம்ம கிளம்புவோமா? சரிங்க தே. இன்னும் கிளம்பலையா? இந்த கிளம்பியாச்சு. சீக்கிரம் வந்துட்டேன்னா பரவாயில்ல. ஒருவேளை நேரம் ஆயிட்டு வச்சுக்கயே, அண்ணன் 2 மணிக்கு சாப்பிட வருவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. ஏம்மா, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீங்க போயிட்டு வாங்க. ஆமாமா, சீக்கிரம் கிளம்புவோம் வா. மீனா, என்னங்க? என்ன எல்லாரும் இங்க கிளம்பிருக்க மாதிரி தெரியுது. எங்கம்மா? அதான்டா, விக்கிக்கு ஆனந்திய கேட்கலான்னு போறோம். அதான் யாருக்குமே பேச போனீங்களே. பதிலே சொல்லி விடல. அதுக்காக நாம அப்படியே வச்சிட முடியுமா என்ன? கேட்கறது நம்ம கடமை, கேப்போம். ஏமா, இஷ்டம் இருந்தா இன்னத்துக்கு சொல்லி விட்டுருப்பாங்களேமா. ஒருவேளை அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லையா என்னமோ. ஆனா விக்கி வாழ்ந்தா அவ கூட தான் வாழுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல பையதான், கொடுக்கணும். அதான்டா, கேட்டுட்டு வரலான்ட்டு போறோம். கூட மீனா வரல, முட்டிச்சிருவா. அவளை கூட்டு போறீங்கல்ல, பையன் டென்ஷனா போறீங்க. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா வட்டி. ஆமால்ல. சரி, போயிட்டாங்கண்ணே. சரிங்க. சரி மீனா, நான் வந்திருக்கான், பேசினா பேசிட்டு வா. நாங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அக்கா, இல்ல பரவாயில்ல. எரும மாடு வந்திருக்காவல்ல, என்ன ஏதுன்னு பேசிட்டு வா. நாங்க வெளிய வெயிட் பண்றோம். சரி. என்னங்க பேச? இல்ல, ஏதாவது பேசிட்டு வான்னு சொன்னவே. எவ்வளவு அவசரமா பேசிட்டு இருக்கோம். இப்போ என்னத்த போட்டு பேச சொல்லுங்க பாப்போம். நீ பேச வேண்டாம், பார்த்தாலே போதும். தெரியும் 11 மணிக்கு அப்புறம் எங்கேயாவது கிளம்பிருப்பானு. அதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்தேன். இப்பெல்லாம் உன்னை பேசுறதை விட பார்த்தாலே போதும்னு தோணுற. ஐயோ, ஏங்க? இப்போ உன்னை பாக்குறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. பேசுனேன், அவ்வளவுதான். வாங்கங்க. சரி, போயிட்டு வா. அம்மா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, போயிட்டு வா. நீங்க எத்தனை மணிக்கு போய் வீட்டுக்கு? 3 மணிக்கு போவேன். ஒருவேளை நல்லபடியா பேசி முடிச்சிட்டா என்ன கூப்பிட வருவீங்களா? சரி, கூப்பிட்டு வரேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டா? சரி, போயிட்டு வா. செம்பகல் கேளுங்க வச்சு தருவா. இல்ல, அவங்க தானே கவனிக்கிறாங்க. நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. அம்மா பிள்ளைல ஸ்கூலுக்கு போயிட்டாவளா? எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. லாஸ்ட் 3 தான் கலதனம் பண்ணுச்சு. தூக்கி கொண்டு விட்டுட்டு வந்துட்டா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்க. இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பொண்ணாட்டியே சரி போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வழி அனுப்பி வச்சா எவ்வளவு நல்லா இருக்குது. இதோட்டு அங்க எதுக்கு போகணும்? ஏன் போற? நீ போய் தாங்க நிறைய போதா? அதெல்லாம் வேண்டாம், வீட்டுல நடக்க வேலையை பாரு அப்படின்னு நொட்டு நொடிச்சுன்னு சொல்லும் போது எரிச்சலா இருக்குங்க. நான் அப்படி இருந்தேன்ல,
இது புரியாம தான் முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டோம்ல. அப்படி சொல்ல முடியாது, அக்கறை தான். இருந்தாலும் ஓயாம அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே வெறுப்பாயிருதுங்க. இனி அப்படி பண்ண மாட்டேன் சரியா? சரி நீ போயிட்டு வா போ. சரிங்க. பாவம் இவ்வளவு பாடுபடுத்திருக்கேன். நான் அவகிட்ட ஃப்ரீயா பேசுறதுனால எதனாலும் சொல்லிட்டு போறேன். நான் அப்படி பண்ண போய் தானே அவன் என்கிட்ட சொல்லாம போயிருக்கா. நான் முறையே இப்படி நடந்திருந்தேன்னா அப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பா. தப்ப பூரா நான் பண்ணிட்டேன். ஆனா பழிய போறோம் அவன் மேல சுமத்திட்டேன். பாவம் அப்பாவே. டாடா மீனா. என்னக்கா வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு பிடிக்கலல்ல, பிடிக்கலன்னா அப்படிதான் நடந்துக்கிடுவாங்க. அப்ப மானங்கிட்ட நின்னுட்டு இருக்கோன்னு சொல்லுங்க. நமக்கு ஒண்ணு தேவைன்னா இறங்கிதான் போகணும். கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க வானே கூப்பிடல, நம்ம பாட்டு நின்னுக்கிட்டு இருக்கோம். அசிங்கமா இருக்குடா. இதெல்லாம் அசிங்கமா பார்த்தா வாழ்க்கை எத்தனையோ கடந்து வரணும். அதெல்லாம் பெருசா எதுவும் எடுத்துக்க கூடாது. நல்ல பக்குவமா பேசுறான். அவங்க பொண்ணை பெத்தவங்க யோசிக்கதான் செய்வாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா விக்கி எங்க? நீங்க முன்னாடியே போக பின்னாடி வந்துருவேன். நான் ஆளை காணும். அம்மா என்னையா? ஒருவேளை பொண்ணை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டா? பின்ன இந்த பையனுக்கு கொடுப்பேன்னா சொல்லுவாங்க. ஏன்டா? ஏய் ஏன்? ஏக்கா அவன் பேக்டர் லட்சணத்தை பாருங்க. சும்மாவே அக்மார் ரவுடி மாதிரி இருப்பான். அப்படி ப்ரூவ் பண்ற மாதிரியே வந்திருக்கான். என்னடா சொல்ற? அவன் எந்த Dress போட்டாலும் அப்படிதான் இருக்க போறான். ஏன்னா உடல் வாக்கே அப்படிதான். சில பையில பாக்கிறதுக்கு முரட்டாட்ட மாதிரியே தான் இருப்பானுவன். அது உடல் வாக்கு. டேய் அவன் யூனிஃபார்ம் போட்டாலே அப்படிதான்டா இருப்பான். அப்படி இல்ல, அவன் ரவுடி அப்படிதான் இருப்பான். சரிடா, அவனை சீக்கிரம் வர சொல்லு. உள்ள பொண்ணுங்க வெளியில வரக்கானுமே. டேய் அவனை கொஞ்சம் பாருங்க. என்ன பொண்ணுல பேசிட்டாங்களா என்ன? டேய் என்ன வேஷமாடா போட்டு வந்திருக்க? ட்ரெஸ் மாத்திட்டு வாடா போ. ஏன்டா நல்லதானே இருக்கு. ஐயோ ஐயோ. அக்மார் ரவுடி மாதிரி இருக்க. இவன் என்ன உத வாங்க போறான். நான் உன்னை உரைச்சிடும் பாத்துக்க. ஒழுங்கா ட்ரெஸ் மாத்திட்டு வா. டேய் இது என்னடா? யாக்கா ஏண்டா ஒரு நல்ல துணிமணி பார்த்து எடுக்கவே மாட்டியாடா? அப்படி இல்ல, கடைக்காரனே உன்னை பார்த்தோன்னே இப்படி துணியாதான் எடுத்து போடுவான்னு நினைக்கேன். டேய் அவன் சொல்ல என்ன தப்பு இருக்குது? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். உன்னை பார்த்த உடனே உங்க பொண்ணை கொடுக்கணும். இப்படி இருந்தானா? போடா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. இதுக்கு என்னடா செய்யுது? நான் சொல்றேன்ல போ மாத்திட்டு வா. சரி பரவாயில்லையே, இவன் சொல்லுக்கு கட்டுப்படுதானே. அப்போ இது மரியாதையா, இது பாசமா? கூட பிறந்தவனுக்கே கட்டுப்படாத இந்த காலத்துல இவன் சொல்லுக்கு கட்டுப்படுறானே. நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அதே அவன் சொன்ன மட்டும் எல்லாம் கேட்பான். நீ அவனும் ஒன்னாடா? இல்லதான், இருந்தாலும் நான் வீட்லயே சொன்னேன்க்கா இதை போட்டுட்டு வராதன்னு. கேட்காம இதைதான் போட்டான். நான் சொல்லும் போதுதான் மாத்த மாட்டேன்னுட்டா. இவன் சொன்னு மெனக்கிட்டு போயிருக்கானே. பாசம்டா பாசம். ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டவளுக்கு ரெடியா தாண்டா வச்சிருந்தேன். நான் சொல்லும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ வாய வச்சுட்டல உருப்படாதுன்னு தெரியும். அதான் ரெடியா கொண்டு வந்தேன். என்ன போனாங்க வெளியிலே வர மாட்டேங்கிறாங்க. என்ன மாமியாரே? ஏமா ஏமா, நமக்காக எல்லாரும் இறங்கி போறாங்களே. பாத்தியாடா, உனக்காக தன்மானத்தெல்லாம் விட்டுட்டு எப்படி வந்து நிக்கிறோம் பாரு. சொல்லி காட்டாதடா, கஷ்டமா இருக்கு. எனக்கு அவமானமா இருக்குது. ஏமா இல்ல நான் சொல்லிட்டு இருக்க போதே வரவேன்னு சொன்னியே, திருப்பி வந்து நிக்கல. அதான் நீங்க பதில் சொல்ல மாதிரி இல்ல. அதான். அப்ப நீங்க புரிஞ்சுக்கண்டாமா எங்களுக்கு இஷ்டம் இல்லன்னு? தெரியுமா உங்களுக்கு இஷ்டம் இல்ல, அதனாலதான் நீங்க சொல்லி விடல. ஆனா இது வேற மாதிரி. வேற மாதிரினா? இவனுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு. அப்ப நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுது. அதுக்காக எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்காக நாங்க பிள்ளைய கட்டி கொடுத்துட முடியுமா என்ன? ஏமா அவன் நல்ல பையன், அதனாலதான் எங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பேச சொல்லியிருக்கான். இந்த காலத்து பசங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவன் அப்படி இல்லையே. முழு சமூகத்தோட கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். பெரியவங்களா பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். கண்டவெல்லாம் எங்க பிள்ளை மேல ஆசைப்படுவா. அதுக்காக கட்டி கொடுத்துட முடியுமா? பிள்ளைனா நாளே ஆசைப்படுவா செய்வான். அதுக்காக எல்லாருக்கும் கட்டி கொடுக்க முடியுமா என்ன? எல்லாருக்கும் கட்டி கொடுக்க வேண்டாம், என் வீட்டு பிள்ளைக்கு கட்டி கொடுக்கலாம்ல. பாருங்க நகலியம்மா, உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதை கெடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அத்தை கொஞ்சம் பார்த்து பேசுங்க அத்தை. பாரு தமிழே, நான் என் பிள்ளை இப்பெல்லாம் கட்டி கொடுக்கல. இனிமே அதை பத்தி யாரும் பேசாதீங்க. இல்ல என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டா? என்ன எந்த குலம் கோத்திரம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சும்மா கட்டி கொடுனா சமுதாயம் குலம் கோத்திரம் எல்லாம் விசாரிச்சு கட்டி கொடுத்த பிள்ளைல ரெண்டே நல்ல கண்ணை கசிக்கிட்டு வந்து நிக்குது. யாருன்னே தெரியாது. பிள்ளை கொடுங்கண்ணா, நாங்க அனாமத்தை பெத்து வச்சிருக்கோம். சும்மா பொண்ணை கூட கட்டே. அம்மா நீ பொண்ணை பெத்தவ, நீ பொண்ணை பெத்ததான் பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசுறது தப்பு நான் சொல்லல. நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்குறேன். இவன் ஏன் புள்ளதாங்கிற, ஏன் குல கோத்திரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்பி கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா. அன்னைக்கு வேண்டாம், சும்மா எடுத்து வைத்த பிள்ளைங்க உங்க குலம் கோத்திரம் ஒண்ணு ஆயிராது. நான் பெத்த புள்ள வளர்த்த புள்ளன்னு வேறுபாடு பார்க்கறவ கிடையாது. புள்ளனா எல்லா புள்ளதான். இவ்வளவு பேசல, சொத்து சொத்து என்ன பங்கா கொடுத்துருவியே? தெரியும் அவனுக்கு என்ன பங்கு போனுமோ அது கரெக்டா போகும். அம்மா சொன்னல அம்மா, இது போதாது. என் பிள்ளைக்கு என்ன வருமோ அது வந்து சேரும். இப்போ உன் பிள்ளைய குடிக்க என்ன? இது எல்லாரும் பேச்சுக்கு சொல்றதானே. இதெல்லாம் நம்பி நாங்க கொடுக்க முடியுமா என்ன? நீ என்ன செய்யறது சொல்லு, நான் அதை செய்யறேன். நான் சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணு செய்யறவா கிடையாது. எதை சொல்றனோ அதை செய்யறவா. இந்த விக்கின்ற விக்கிரசி என் புள்ளதான்.
என் மத்த பிள்ளைங்களுக்கு என்ன சொத்து சுகம் போகுமோ அது இவனுக்கு போகும். நம்பி பிள்ளைய கொடு. உன் பிள்ளைய கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இவ்வளவு எங்க அத்தை வாக்கு கொடுக்கறாங்கல்ல. ஏமா நீ தெரிஞ்சு பேசுற தெரியாம பேசிட்டு இருக்கியா? ஏன் எதுக்கு? நீ கட்டனவனும் என் பிள்ளைக்கு பொண்ணு கட்டாதவனும் ஒண்ணா? என்னங்க ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கீங்க? ஏன் இவளுக்கு என்ன குறை? நல்ல உத்தியோகத்துல இருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறான், இன்னும் மேல் போஸ்டிங்கா போவான். அதான் குடும்பம் எல்லாம் இதுல இருக்குது. பெறவே என்ன? பாரு தம்பி, நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது. நீ வாயை மூடிட்டு வந்தா இரு. சில்வண்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டு. இங்க பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. அவன் ஒண்ணு சின்ன பையன்லாம் கிடையாது. அவன் தெளிவா தானே சொல்றான். என்ன அனுப்பியமா? ஊராட்டு ரவுடி பையல தட்டி தோடிச்சிட்டு இருக்கா என்ன? ஒருத்தன் கூட மரியாதை பேச மாட்டேங்கறான். என்னத்த பேசுறீங்க? அந்த பையல கரெக்ட்டா தானே பேசிட்டு இருக்கானவே. நாங்களே அந்த பையல அனாதை நினைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பையல வாய்க்கு வந்தபடி ரவுடி ரவுடின்னு சொல்லிட்டு இருக்கியேமா? அவன் உண்மையிலே ரவுடியா இருந்தா இன்னத்துக்கு உன் பொண்ணு உன் வீட்ல இருக்க மாட்டா. என்ன மிரட்டி பாக்கல என்ன? மிரட்டல. வாய்க்குசாம அடுத்த விட்டு பிள்ளைய ரவுடி ரவுடின்னு சொல்றியே, கொஞ்சம் யோசிச்சு பேசுன்னு தான் சொல்றேன். அவன் ரவுடியா இருந்தா உன் பிள்ளை இன்னத்துக்கு கல்யாணம் பண்ணிருப்பாமா? அவன் அதை விரும்பல. பெத்தவங்க சமூகத்தோட குடும்பத்தோட வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறான். அவளும் 4 பேர் மாதிரி கௌரவமா வாழணும்னு ஆசைப்படுறான். அது முறைப்படி கல்யாணம் முடிச்சாதான் அந்த கௌரவம் கிடைக்கும்னு அவன் நினைக்கிறான். தான் பொண்ணட்டியை யாரும் கை நீட்டி பேசிடக்கூடாதுக்காகவே முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த பையல போய் ரவுடி ரவுடின்னு சொல்லிட்டு இருக்கியம்மா? ஆமாத்த. அவன் பொறுக்கியோ யாரோ இருந்தா என்னத்துக்கு நம்ம பிள்ளை கூட்டி போயிருக்க மாட்டா? அவன் ஆனந்திய நல்லபடியா பாத்துக்க நினைக்கிறான். அவளை சந்தோஷமா வாழ வைக்க நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, அவளை கௌரவமா வைக்க நினைக்கிறான். இது நல்ல பையனுக்கு அடையாளம் இல்ல. இங்க பாரு தமிழே, ரொம்ப நல்லவன கல்யாணம் பண்ணிக்கிட்டே மிரப்பல பேசாத. என்ன பேசுறீங்க? இங்க பாரு தமிழே, நீ நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்ட, அதனால நீ வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஆமா, நல்ல பையல கல்யாணம் பண்ணேன். அது இந்த அத்தை சொல்லிதான். அதே அத்தை தானே உங்க பிள்ளையும் கேக்குறாங்க. அப்ப உங்க பிள்ளை நல்லா இருப்பாளா? உங்க பிள்ளைக்கு கேக்குற பையன் நல்லவனா தானே இருக்க முடியும்? சொல்லுங்க அத்தை, இதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு இவங்க தான் முடிச்சு வச்சாங்க. நாங்க நல்லதானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ உங்க பிள்ளையும் கேக்குறாங்க. நல்லதானே வாழுவா? இங்க பாருங்க, நீங்க உங்க புருஷன் கூட இந்த பையல கம்பேர் பண்ணாதீங்க. உங்க புருஷன் மாதிரி இவனும் ஒண்ணா? ஏ தமிழே, உன் புருஷன் ஊர்ல 1 நம்பர் கோடீஸ்வரன். ஒத்தைக்கு ஒரு பையன் நல்ல குளம் கோத்திரம் எல்லாம் இருக்குது. கண்ணை மூடிட்டு கட்டிட்ட. டா, இவ கட்டிட்டேன்னு சொல்றல, அது அண்ணகிரி பத்த புள்ள. அதனால கண்ணை மூடிட்டு கட்டிக்கிட்டா. செம்பகவல்லி அண்ணனோட தங்கச்சி புள்ள கட்டியிருக்கா. கண்ணை மூடிட்டு தான் கட்டுவா. அது எப்பப்பட்ட குளம் கோத்திரம்? இப்படி எல்லாருக்கும் குளம் கோத்திரம் இருக்கும்போது என் பிள்ளைய மட்டும் இந்த அனாதைகளுக்கு கொடுக்கறவானே? என்ன வாட்டி அனாதைன்னு சொல்லாதீங்க. விடுங்க, பரவாயில்ல. அனாதைன்னு சொல்ல முடியும். இவங்க யாரும் ஒன்ன பார்த்து அனாதைன்னு சொல்றதுக்கு? உங்க பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணணும் எங்களுக்கு தெரியும். டேய் சும்மா இருடா. என் வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிடுவீங்களா? இங்க பாருங்கம்மா, அப்படி கல்யாணம் பண்ணதா இருந்தா இப்படி உங்ககிட்ட இருந்து நாங்க அவமானப்பட்டு இருக்க மாட்டோம். பேசுறானே சில்வண்ட பையன், நான் பிள்ளைய கல்யாணம் பண்ணிடுவானாமே. எங்க அந்த பையன் கட்ட சொல்லு பாப்பா. ஏன் கட்ட மாட்டா? அதெல்லாம் கெட்டுவா. உங்க பிள்ளை சம்பந்தம் மட்டும் போதும். இங்க பாருங்க நடக்கலமா, இந்த ரவுடி பையன் மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன வாயை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. டேய் தருண், பேசிட்டு இருக்க நட கொஞ்சம் அமைதியா இரு. பின்ன என்ன பாட்டி, ஒரு அளவு தானே தாங்க முடியும். இன்னும் ஒரே அடி அவனை வச்சுக்கிட்டு அனாதைன்னு சொன்னா இப்ப நாமளா யார் பாட்டி உனக்கு? ஏமா கூட பிறந்தவங்க இருக்கிறத விட இந்த பிள்ளைங்க எல்லாம் இவன் மேல உசிரியா வச்சிருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் ஒண்ணா இருப்பாங்கம்மா. உன் பிள்ளைய நாங்க அனாதையெல்லாம் விட மாட்டோம். அவளுக்கு எல்லா குடும்பமும் இருக்குது. நம்பி பொண்ண குடும்பம். நான் யாருக்கிட்ட இந்த அளவுக்கு இறங்கி போனது இல்ல. ஏன்னா என் பக்கம் எப்பவுமே என் தராசு ஒசந்துதான் இருக்கும். ஆனா முத திருப்பு என் தராசு கீழே இறங்கிருக்கு. காரணம் பிள்ளை பத்தவங்க நீங்க. உங்க சம்மதம் எனக்கு வேணும். உங்க சம்மதம் இல்லாம நாங்க கல்யாணம் பண்ண மாட்டோம். நீங்க பயப்படலாம் வேண்டாம். உங்க சம்மதம் இல்லாம உங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டுக்கு வராது. அதுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். இவனும் கூட்டிட்டு வர மாட்டான். உங்க பிள்ளையே கூட்டு போக சொன்னாலும் இவன் கூட்டிட்டு வர மாட்டான். நம்பி இருங்க. இதுக்கு மேல என்னத்த வேணும்? நாங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. நம்பி ஆனந்திய குடுமா நல்லபடியா நாங்க பாத்துக்கிடுதோம். நானும் கடைசியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இந்த பையலுக்கு நான் என் பிள்ளைய கொடுக்கவே மாட்டேன். வர மூத்தத்துல என் பிள்ளைக்கு நான் பாத்துக்க மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். தயவு செய்து இங்க கிளம்புங்க. நான் வாட்டி ஆனந்தி இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறீங்க. ஆனந்தி இனிமேல் யார் கூடயாவது கம்பேர் பண்ணுனீங்க? என்ன நிக்கலையம்மா? டா சீர்மா தெரு பாருங்க. அவன் சரியா சொல்றான். அவனுக்கு சொந்தமானதை இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணுனா அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன் ஆனந்தி எனக்கு வேணும். என்ன நிக்கலையம்மா இதெல்லாம்? இல்ல தெரியாமல கேக்குறேன். இதெல்லாம் என்ன? என்னமோ பொண்ணுதன பார்க்க வந்தீங்க. இவன் யாரு நீங்க? இவன் விட்டு கொடுக்க மாட்டேங்கறான். என்ன நிக்கலையம்மா இதெல்லாம்? இன்னும் 2 நிமிஷத்துல நீங்க இங்க இருந்து காலி பண்ணி போகல. ஐயோ அத்தை, நாங்க சொல்ல வரது கொஞ்சம் கேளுங்க அத்தை. என்ன தமிழே? என்ன ரவுடி பையல கூட்டி வந்து பொண்ணு கட்டிட்டு இருக்க நீ? ஐயா அத்தை, அது வந்து என்னக்கா இவங்க கிட்ட தாங்கிக்கிட்டே எப்ப என் ஆனந்தி இன்னொருத்தங்க கூட பேசினாங்களா இதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அவ என் ஆனந்தி எனக்குன்னு பிறந்தவா, எனக்கு சொந்தமானவா. அண்ணக்கலையம்மா, இது நல்லதுக்கெல்லாம் சொல்லிட்டா. அது வந்து என்ன பாட்டி வந்து போயினே இங்க பாருங்க. ஆமா, ஆனந்தியோ இவனை விரும்புறாங்க. இருக்காது, சத்தியமா இருக்காது. நான் என் பிள்ளைய அப்படி வளர்க்கல. நீங்க எல்லாம் ஏமாத்துறீங்க. இருங்க, நான் இப்பவே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றேன். கொஞ்சம் பொறுமையா இரு. அத்தை, நாங்க சொல்றத கேளுங்க அத்தை. ஆமா, நானும் ஆனந்தியும் விரும்புறேன். அவ எனக்கு சொந்தமானவா, என் மனைவி. அப்படிலாம் விட்டு கொடுக்க மாட்டேன். மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க இருங்க,
நான் போலீஸ கூப்பிடுறேன். இது சரிப்பட்டு வராது. ஐயோ அத்தை நாங்க சொல்றத கேளுங்க அத்தை. போதும். இது வரைக்கும் உன்னை நம்பினதே போதும். அதான் சொந்தக்கார பையெல்லாம் வீட்டுல நடத்த கூடாதுங்க. சொந்தம் நம்பி வீட்டுல நடத்தனல எனக்கு வேணும். அதான் ஹோமட்ட ரவுடி பையலுக்கு என் பொண்ணு நீ பொண்ணு கேட்டு வந்திருக்க. அத்தை நீங்க சொல்ல விடுறீங்களா இல்லையா? ஓ சொல்லி எனக்கு தேவை கிடையாது. வெளிய போங்கன்னு சொன்னேன். இப்ப வீட்டை விட்டு வெளியில போகல. போக முடியாது. போக முடியாதா? எப்படி போக வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஐயோ அத்தை ஆனந்தி இந்த பையனை விரும்புறான். இவனும் ஆனந்தியை விரும்புறான். ரெண்டு பேரும் ஒத்துக்கு ஒருத்தர் உண்மையா விரும்புறாங்க. அத உங்ககிட்ட சொல்லி பொண்ணு கேட்கலான்னு பார்த்தோம். அவன் தான் வீணா அவளுக்கு கெட்ட பேர் ஆயிரும். முறைப்படி பேசி முடிச்ச மாதிரி இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி இருக்கட்டும்னு இவன் தான் ஆசைப்பட்டான். இது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி நடத்தணும் தான் எங்க ஆசை. இப்போ நீங்க தான் அதை வெளிப்படுத்தினீங்க. அத்தை பொண்ணை கொடுக்க இருந்தா கொடுங்க. அதுக்காக தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. இவன் கெட்டவனை நீங்க நிரூபிச்சுட்டா நீங்க பொண்ணை கொடுக்க வேண்டாம். நான் எதுக்கு கண்ட பையல நிரூபிக்கணும்? எனக்கு அவசியம் கிடையாது. யா புள்ளைக்கு நான் மாப்பிளை பார்த்தாச்சு. அவளை அங்கதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுதான் நாங்க நடத்துவா. மரியாதை எல்லாரும் வீட்டை விட்டு வெளிய போங்க. நீ ரொம்ப வருத்தப்பட போற. தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நல்ல வாழ்க்கை கையில இருக்கும்போதே நீ தேவையில்லாம அதை தட்டி விடுற. நான் சொல்றேன் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்குறவன். உன் பிள்ளை கட்டின பாசத்துக்கு அடிமையானவன். அவளை காலத்துக்கும் நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறான். சத்தியமா சொல்றேன், உன் பிள்ளைய மகாராணி மாதிரி வாழ வைப்பான். தேவையில்லை. இந்த ரவுடி பையலுக்கு அவ மகாராணி இருக்கிறத விட நாங்க பார்த்த பையனுக்கு அவ மனைவியா வாழ்ந்தா போதும். எல்லாரும்